ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மதகத ராஜா படத்தோட ஆடியோ லான்ச் ரீசெண்டாக தான் நடந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்சில விஷால பார்க்கும்போது ரொம்பவே பாவமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்பவே உடல்நலம் சரியில்லாம பேசும்போது கை நடுக்கத்தோட தான் இருந்துச்சு. கடைசி 2 நாளா சோஷியல் மீடியாவுல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சுந்தர் சியோட டைரக்ஷன்ல 2012வது வருஷமே பூஜ்யம் துவங்கி மதகத ராஜா படத்துல விஷால் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு. புரொடியூசருக்கு ஏற்பட்ட சில நெருக்கடி காரணமா ரிலீஸ் தேதி தள்ளியும் போச்சு. விஷாலுக்கு ஜோடியா இந்த படத்துல அஞ்சலியும் வரலட்சுமி சரத்குமாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்த எடுத்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த படத்தோட ஆடியோ லான்ச் தான் இப்ப நடந்துச்சு. இதுல விஜய் ஆண்டனி, சுந்தர் சி, விஷால் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அப்பதான் விஷால் பேசும்போது உடம்பு ரொம்பவே மெலிஞ்சு போகி கண்ணெல்லாம் ரெட்டா, கையெல்லாம் ரொம்பவே நடுக்கமா பேசினாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பாவமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு காலத்துல எப்படி கம்பீரமா இருந்தாரு, சண்டைக்கோழி, தாமிரபரணி, பூஜைன்னு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமா நடிச்சிருப்பாரு. இப்போ இவர் இப்படி பார்க்கும்போது ரொம்பவே பாவமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சோஷியல் மீடியாவுல பேசிட்டு இருந்த பிஸ்மியும் அந்தனனும் விஷாலோட இந்த நிலைமைக்கு பாலாவும் மிஷ்கனும் காரணம்னு சொல்லியிருக்காங்க. பாலாவோட டைரக்ஷன்ல அவனிவன் படத்துல விஷால் திருநங்கை கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. விஷாலுக்கு அந்த படத்துல கண் பார்வை நார்மலா இருக்கக்கூடாதுன்னு பாலா சொல்லியிருக்காங்க. இதனால அவரோட கண்ணை இழுத்து வச்சு தச்சிருக்காங்க. இந்த படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா விஷாலுக்கு பார்வை சரி பண்ணப்பட்டாலும் அவனிவன் படத்தோட டப்பிங் அப்போ அவரோட பார்வை நார்மலாவே ஒற்றைக்கண் போல மாறிடுச்சு அப்படின்னு பாலாவே தன்னுடைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே அடிக்கடி அவருக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கு. பல சிகிச்சைகளும் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மது அருந்துற பழக்கம் அவருக்கு அதிகமா இருந்ததுனால இப்படி ஆகியிருக்காரு அப்படியும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா துப்பறிவாளன் 2 லண்டன்ல ஷூட்டிங் நடந்திருக்கு. விஷாலுக்கும் மிஷ்கினுக்கும் ஏற்பட்ட சண்டை, பண நஷ்டம் இது எல்லாமே விஷாலுக்கு ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டாங்க. மிஷ்கின் ஒரு படி மேல போய் பொறிக்க சார் அவன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது மட்டும் இல்லாம நடிகர் சங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருந்தாலும் மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாருன்னு சொல்லப்படுது. விஷால் இப்ப மட்டும் கிடையாது, மார்க் ஆண்டனி படத்தோட ஆடியோ லான்ச்லயே அவர் பேசும்போது நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு. மார்க் ஆண்டனி படத்தப்போ விஷால் 2 நாளா கதவு திறக்கலன்னு சொல்லப்படுது. 2 நாளைக்கு அப்புறமா உள்ள போய் பார்க்குறப்போ விஷால் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த லெவலுக்கு அவரோட உடம்பு ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. எப்படி கம்பீரமா இருந்தவர் இப்படி ரொம்பவே மோசமான நிலைக்கு போயிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு கஷ்டத்துலயும் சுந்தர் சிக்காக மட்டுமே இந்த ஆடியோ லான்ச்ல கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அப்போலோ நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. விஷாலுக்கு வைரல் ஃபீவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஃபீவர் மட்டும் இல்ல, மது பழக்கத்தினால வந்த பிரச்சனை அப்படின்னு ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் ரோபோ சங்கர் குடிப்பழக்கத்தினால ரொம்பவே மெலிஞ்சு போயிருந்தாரு. இப்போதான் அவர் மறுபடியும் மீண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி விஷாலும் வருவார்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விஷாலோட இந்த நிலைமைக்கு பாலாவும் மிஷ்கனும் தான் காரணம்னு சொல்லிட்டு பிஸ்மியும் அந்தனனும் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.